ஓம் சாந்தி 11/3/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, பாபா மற்றும் குழந்தைகளுடைய செயல் இதற்கிடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறதோ அதை அறிந்து கொள்ளுங்கள். பாபா குழந்தைகளாகி உங்களோடு விளையாட முடியும், சாப்பிட முடியாது. கேள்வி: சத்தியமானவர்களின் தொடர்பு உயர்த்தும் தீய நட்பு உங்களை மூழ்கடித்துவிடும். இதனுடைய அர்த்தம் என்ன? நல்ல சங்கம் உயர்த்தும், கரை சேர்க்கும். தீய சங்கம், தீய நட்பு மூழ்கடித்துவிடும். இதனுடைய அர்த்தம் என்ன? பதில்: நீங்கள் இப்போது சத்தியமானவரோடு சகவாசம் வைக்கின்றீர்கள். அதாவது பாபாவோடு புத்தி யோகத்தை ஈடுபடுத்தும் போது கரையை சேர்ந்து விடுகிறீர்கள். பிறகு மெதுமெதுவாக தீய நட்பில் தேகத்தின் தொடர்பில் வரும்போது இறங்கிக் கொண்டே செல்கின்றீர்கள். சேர்க்கையின் தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. சத்தியமான நட்பு உயர்த்தும், தீய நட்பு தாழ்த்தும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து பாபாவினுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாபாவிற்கு சமமாக தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த சத்தோகுணம் சிவ பாபாவின் பக்தியாகும். சிவ பாபாதான் வந்து குழந்தைகள் அனைவரையும் சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறார். யார் அனைத்திலும் அதிகமாக குழந்தைகளுக்கு சேவை செய்கிறார்களோ, தூய்மையாக்குகின்றாரோ அவரை அழைக்கவும் செய்கிறார்கள். அனைத்திலும் அதிகமாக குழந்தைகளுக்கு சேவை செய்கிறாரோ, தூய்மையாக்குகிறாரோ அவரை அழைக்கவும் செய்கிறார்கள். பிறகு கல் முள்ளிலெல்லாம் இருக்கிறார் என்று சொல்வது நிந்தனையாகிறதல்லவா? தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை எப்படியானது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிறகு மற்றவர்களையும் தங்களுக்கு சமமாக மாற்றுகிறீர்கள். நிறைய பேர் வந்துவிட்டால் ஒலிபெருக்கியும் வைக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாக ஏதாவது யுக்தி உருவாகும். மிகப்பெரிய ஹால் கூட தேவைப்படும். கல்பத்திற்கு முன்பாக என்ன நடந்ததோ அது மீண்டும் நடக்கும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஒரு பாபாவை துணைவராக்கி உங்களுடன் கூடவே அமருவேன். நீங்கள் சொல்வதைத்தான் கேட்பேன். உங்களுடன் தான் சாப்பிடுவேன் என்ற அனுபவத்தை செய்ய வேண்டும். கெட்ட சகவாசத்தை விட்டு சத்தியமானவருடைய சேர்க்கையில் இருக்க வேண்டும். ஒரு பாபாவை துணைவராக்கி உங்களுடன் தான் அமருவேன். நீங்கள் சொல்வதைத்தான் கேட்பேன். உங்களுடன் தான் சாப்பிடுவேன் என்ற அனுபவத்தை செய்ய வேண்டும். கெட்ட சகவாசத்தை விட்டு சத்தியமானவருடைய சேர்க்கையில் இருக்க வேண்டும். இரண்டாவது, கர்மங்களின் கணக்கு வழக்கை நினைவு யாத்திரை மூலமாகவே கர்மத்தின் சுமையை முடித்து சம்பூர்ண தூய்மையாக ஆக வேண்டும். சங்கம யுகத்தில் தங்களை முழுமையாக மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். வரதானம்: மனதார என்னுடைய பாபா என்ற உண்மையான வியாபாரம் செய்து சமர்ப்பணமானவர் அல்லது மறுபிறவி எடுத்தவர் ஆகுக. உள்ளபூர்வமாக மேரா பாபா என்ற உண்மையான வியாபாரம் செய்து கொண்டு சமர்ப்பணமானவராகி மறுபிறவி எடுத்தவர் ஆகுக. விளக்கம்: பிரம்மா குமார் குமாரியாவது என்றாலே சமர்ப்பணமானவர். மனதால் என்னுடைய பாபா என்று சொல்லும் பொழுது பாபாவும் கூட என்னுடைய குழந்தைகளே, அனைத்தும் உங்களுடையது என்று சொல்கிறார். இல்லறத்தில் இருந்தாலும் சரி, சரண்டராகி இருந்தாலும் சரி, யார் மனதார என்னுடைய பாபா என்று சொல்கிறார்களோ
அவர்களை பாபா தன்னுடையவராக மாற்றிவிட்டார். இதுதான் இதயபூர்வமான வியாபாரமாகும். வார்த்தைகளுடைய ஸ்தூலமான வியாபாரம் அல்ல. சரண்டர் என்றாலே ஸ்ரீமத் என்ற கோட்டிற்குள் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சமர்ப்பணமானவர்களே இருக்கக்கூடியவர்கள்தான் மறுபிறவி எடுத்த பிராமணன் ஆவார்கள். ஸ்லோகன்: ஒருவேளை என்னுடையது என்ற வார்த்தை அன்பானதாக இருக்கிறது என்றால், பலவிதமான என்னுடையது என்பதை ஒரே ஒரு என்னுடைய பாபாவிற்குள் அடக்கிவிடுங்கள். ஒருவேளை என்னுடையது என்ற வார்த்தை அன்பானதாக இருக்கிறது என்றால், பலவிதமான எனது என்பதை ஒரே ஒரு என்னுடைய பாபா இதில் அடக்கிவிடுங்கள். இன்று நம் அன்பான பாப் தாதாவின் கண்ணின் மணி தனது மனதில் திலாராம் பாபாவிற்கு இடம் கொடுத்துள்ள பாப் தாதாவின் ரதமாகிய, அதாவது சிறிய நந்தி தாதி குல்ஜார்ஜி அவர்கள் 11 மார்ச் 2021 அவ்யக்த வதனவாசியானார். இன்று அவர்களின் புண்ணிய நினைவு நாளில் நாம் அனைவரும் அவரின் விலை மதிப்புமிக்க வார்த்தைகளை தனது வாழ்க்கையில் பயன்படுத்தி அவருடைய அன்பு மற்றும் பாப் தாதாவின் பாலனைக்கு கைமாறு செய்வதுதான் அவர்களுக்கான உண்மையான நினைவஞ்சலி செலுத்துவதாகும். இதில் ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. முதலாவது, தனது அனைத்து பொறுப்புகளையும் பாபாவிடம் ஒப்படைத்துவிட்டு டபுள் லைட்டாக இருந்து குஷியில் நடனமாடிக்கொண்டே இருங்கள். இரண்டாவது, மனம் புத்தியை ஒரு பாபாவிடத்தில் ஈடுபடுத்துவது, ஒருமுகப்படுத்துவதுதான் உண்மையான பயிற்சியாகும். 3, பரமாத்மாவின் அன்புதான் சுயநலமில்லாத அன்பாகும். இதற்கு கைமாறாக சமம் ஆகுங்கள். 4, பாபாவின் துணையை அனுபவம் செய்வதற்காக மனம் புத்தியை தெளிவாகவும் தூய்மையாகவும் வையுங்கள். 5, சர்வ சக்திவான் பாபாவின் துணையில் இருக்கிறீர்கள் என்றால் சதா மகிழ்ச்சியில் இருங்கள். குழப்பமடையாதீர்கள், பதற்றமடையாதீர்கள், ஒரு பொழுதும் மனமுடைந்து போய்விடாதீர்கள். 6, அதாவது அந்தர் வாகன் சூக்ஷ்ம உடல். இந்த அந்தர் வாகன சரீரத்தின் மூலம் சேவை செய்வதற்கு, சூக்ஷ்ம உடல் மூலம் சேவை செய்வதற்கு டபுள் லைட் ஆகுங்கள். 7, பாபாவிற்கு மனதின் நிலைமையை சொல்லுங்கள். பாபாவை கண்களில் வைத்து கொள்ளுங்கள். கண்கள் யாரிடமும் போகாது. 8, கடைசி நேரத்தில் மனதின் சேவை செய்வதற்கு சர்வ சக்திகளையும் ஸ்டாக் வையுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.